நிவின் நிமினாவோட சண்டையோட ஆரம்பிக்கிற இன்றைய கதையில காவேரிக்கு ஸ்டால் கிடைக்காம போயிருது. ஆனா வர வழியில விஜய் வந்து கால் பண்றாரு. இன்னைக்கு மற்ற நாளை விட அதிகமான நேரம் விஜயும் காவேரியும் பேசுறாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறாங்க. முழுக்க முழுக்க வெண்ணிலா விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. வெண்ணிலா விஷயத்த பேசி அவங்க தாய்மாமா கூட அனுப்புறத பத்தியும், விஜய் வந்து காவேரி அவங்க வீட்டுக்கு வந்து திரும்ப கூப்பிட்டு போறதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான் இன்னைக்கு கதை போகுது. இன்றைய மகாநதி சீரியல்ல வந்து எடுத்த உடுப்புல வந்து யமுனா வந்து நிவினோட சண்டை போடுறாங்க. என்ன காரணம்னு உங்களுக்கே தெரிஞ்சதுதான். ஆனா வந்து இன்னைக்கு ஒரு விதம், இன்னைக்கு வந்து நிவின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா சொல்றாங்க, யமுனா நீ என்ன சந்தேகப்படுற, நீ என்ன கல்யாணம் பண்ண பிறகும் அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ண பிறகும் எனக்கு பிடிக்காத போதும் நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் மேலே சந்தேகப்படுற, அதை கூட நான் பொறுத்துக்கிறேன். ஆனா நீ யார் மேல சந்தேகப்படுற, என்னையாவது உனக்கு வந்து தூரமா தான் தெரியும், உங்க கூட பிறந்த அக்கா அவளாவே சந்தேகப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு காட்டமா பேசுறாரு. அதுக்கு யமுனா அவளால பதில் சொல்ல முடியல. ஆனா நிவின் வந்து எடுத்த எடுப்புல சொல்லிட்டாரு, இனிமே வந்து காவேரி கிட்ட போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுற மாதிரி இருந்த நான் வந்து உன்னை அந்த வீட்டுல இருந்து துரத்தி விட்டுவேன்ட்டாரு. ஸோ இது வந்து எல்லாருமே இன்னைக்கு கொண்டாடுற விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு சந்தேகப்படுறது பரவாயில்ல, ஏற்கனவே வந்து விஜய் வந்து சாரி காவேரி வந்து சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து உனக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்றதுல எவ்வளவு தூரம் வந்து ரிஸ்க் எடுத்தாருன்னு சொல்லி, அப்பயும் வந்து நீ அவரை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லி திட்டி விட்டுருக்காங்க. மறுபடியும் போய் இந்த யமுனா வந்து அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, காவேரி வந்து அந்த ஸ்டாலுக்காக போறாங்க. அந்த ஸ்டாலுக்கு கிடைக்கிறதுக்கு போகும்போது அங்க ஸ்டால் கிடைக்காம போயிருது. என்ன காரணம்னா அவங்க வந்து ஸ்டால் ஏற்கனவே புக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏதாவது சின்னதா இடம் கொடுத்தா கூட போதும்னு சொல்லி காவேரி பேசி பார்க்காங்க. இருந்தாலும் அவங்க வந்து முடியாதுன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம நாங்க இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்ல, அந்த ஆபீசர் வந்து வழக்கமான என்ன சொல்றாரு, புது பிசினஸ் ஆரம்பிச்சவங்க எல்லாம் கிடையாது, 3 வருஷமாவது இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கணும், அப்பதான் வந்து சேஃபா இருக்கும் ஃபுட் எல்லாம், அப்பதான் நாங்களும் அலோவ் பண்ணுவோம், எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க. வருத்தத்தோட காவேரி வந்து திரும்பி வராங்க. ஆனா இந்த வருத்தத்தோட திரும்பி வந்தாலும் காவேரிக்கு போன் வருது. யார் பேசுறா, நம்ம விஜய் பேசுறாரு. விஜய் என்ன பேசுறாருன்னா, நான் வந்து மதுரையில இருந்து கிளம்பி சென்னைக்கு வரேன், இந்த மாதிரி வெண்ணிலாவுடைய மாமாட்டெல்லாம் நான் பேசினேன், அவர் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நான் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாரு. இதை கேட்ட காவேரி, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சிரிக்கிறாங்க. என்ன காவேரி மனசுக்குள்ள சிரிக்கிறது எனக்கு இங்க தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டைலாக்லாம் வந்து நல்லா இருக்கு. அப்படி சொல்லும் போது வந்து காவேரி வந்து, ஆமா இங்க கேமராலாம் சுத்தி சுத்தி வச்சு என்ன கண்காணிக்கிறீங்களா, சும்மா ஏதாவது அடிச்சு விடாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே விஜய் வந்து போனை சலான்னு கட் பண்ணிடுறாரு. உடனே வந்து காவேரி வந்து என்னடா இது, நம்ம ஏதோ சொன்னோன்னே கட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் வந்து அவர் வீடியோ காலில் வராரு. வீடியோ காலில் வந்ததான் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி அவங்க மேடம் வந்து தலையை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிறாங்க. இதை வந்து லேட்டா வந்து அட்டன் பண்ணோன்னே விஜய் கேட்காரு, என்ன மேக்கப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்றியா காலை அப்படின்னு சொல்லி கேட்காரு. இதை பார்த்த காவேரி வந்து, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதை நீங்க எங்க இருந்து பாக்குற, பக்கத்துல இருந்து பாக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது. இந்த சீனும் வந்து நம்ம நல்லா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவேரி கிட்ட வந்து சொல்ற விஜய், நீ நினைச்சதெல்லாம் நடந்துச்சு, நான் என்னத்தான் நினைச்சேன் நடக்கிறதுக்கு, அப்படிலாம் எதுவும் ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா, சீரியஸா சொல்லுமா, நீ என் கூட வாழணும்னு நினைச்சதான் நடந்திருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து டைலாக் சொல்றாரு. இப்படி குட்டி குட்டி டைலாக் நிறைய வச்சிருக்காங்க. நீ உண்மையே சீரியலை பாருங்க எல்லாரும், ரொம்ப சூப்பரா இருக்கு சீரியல். அதுக்கப்புறம் வந்து எப்படியும் வந்து வெண்ணிலா மாமா கிட்ட பேசினேன், நல்லபடியா அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டேன், அவரும் நல்லவரா இருக்காரு, கூப்பிட்டுக்கிடுவாரு. நான் வந்து உன்னை கூட நாளைக்கே வந்துடுறேன், இன்னைக்கு சென்னை மதுரையில இருந்து கிளம்பி சாரி திண்டுக்கல்ல இருந்து கிளம்பி வந்துடுறேன் சென்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லி சந்தோஷமா போனை கட் பண்றாங்க வெண்ணிலா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ஸ்டால் கிடைக்கலையேன்னு சொல்லி பேசுறாங்க. ஸ்டால் கிடைக்கலையேன்னு பேசும்போது, என்ன நாம நிவின்ட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு சொல்லி குமரன் பேச, அதுக்கு எல்லாரும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அது காவேரி ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்பா குமரன் சொல்றாரு, ஸ்டால் கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச மினிஸ்டரோட பையன் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவர் மூலம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு கேளுங்க, அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி காவேரி இடம் பிடிக்கிறாங்க. காவேரிக்கு தெரியும், ஏன்னா நெவின் ஹெல்ப் கேட்டு அதை வாங்கினோம்னா கண்டிப்பா யமுனா வந்து சண்டை போடுவா. ஏன்னா ஏற்கனவே அவங்க 2 பேருக்கும் சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி காவேரிக்கு தெரிஞ்சதுனால அதை தவிர்க்க பாக்குறாங்க. அதுவும் இல்லாம ஒரு வண்டி வாங்குறதா பேசுறாங்க. வண்டி வந்து வாங்குறதா பேசும்போது என்ன நடக்குது, பழைய வண்டி வாங்கவா புது வண்டி வாங்கவான்னு பேசும்போது குமரன் வந்து புது வண்டி வாங்குவோம்னு சொல்றாரு. ஆனா வந்து காவேரி வந்து இல்ல இல்ல, என்னோட ஃப்ரெண்டுகிட்டே நான் கேட்டேன், அவங்களோட பழைய வண்டி யூஸ் பண்ணாம இருக்கு, அதை நம்ம வாங்கிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கு. வந்து காவேரி வந்து ஸ்டால் கிடைக்கலங்கிற விஷயத்த வந்து விஜய்கிட்ட சொல்றாங்க. போற போக்குல சொல்லும் போது அதை வந்து சீரியஸா அவர் எடுத்துக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து காவேரி வந்து அதுக்கடுத்து இல்ல இல்ல அதெல்லாம் விடுங்க நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த கடந்து போறாங்க. ஆனா விஜய் வந்து நிச்சயமா அந்த ஸ்டால் விஷயம் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ஸ்டால் அவர் வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து நிவின் மூலம் தான் கிடைச்சதுன்னு சொல்லி யமுனாக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிய வரும்போது வந்து நிவினுக்கும் யமுனாக்கும் மறுபடியும் ஒரு கிளாஷ் வரலாம். அந்த மாதிரி தான் கதைக்களம் வந்து போகும்னு நினைக்கிறேன். எதுவாயினும் வந்து இப்போ இன்னைக்கு வந்து சீரியல் வந்து ரொம்ப சூப்பர். அதுல வந்து இடையில இடையில வந்து நிறைய டைலாக்ஸ் இருக்கு, ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து எனக்கு பர்சனலா இந்த ரிவ்யூல என்ன தோணுதுன்னா, அந்த மாமா வர்றவர் வந்து ஒரு நல்லவரா காமிக்கிறாங்க. பட் வந்து அவர் வந்து அவருடைய சுயரூபம் வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அப்படி இருந்தால்தான் வந்து இந்த இந்த கதையுடைய போக்கு வந்து மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் வந்து நேர போய்
அவளை அதாவது நம்ம வெண்ணிலாவை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் கதை இல்லாமல் போயிடும். ஏன்னா இவங்க போய் காவேரி கூட சேர்ந்துருவாங்க, சேர்ந்தா கதை இல்லாமல் போயிடும். அப்ப அது நடக்காம இருக்கணும்னா இந்த மாமா வந்து ஒரு கரெக்டான பர்சனா இருக்க மாட்டாரு, இவர்கிட்ட ஏதாவது ஒரு தவறான விஷயம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம வந்து இப்போ விஜய் வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பண்றாரு. இந்த நேரத்துல அவங்க வீட்டுல இருக்கிற ராகினி அவங்க குடும்பத்தினர் வந்து இந்த வெண்ணிலாவை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து எந்த இதுவும் காமிக்கல என்ன டேரக்டர். ஸோ இதெல்லாம் வந்து வெளியில வரும்போது இது வந்து மிகப்பெரிய விஷயமா மாறும். எனக்கு தெரிஞ்சு வந்து வெண்ணிலாவை வந்து ஒரு காவேரி விஜயுடைய உறவு வந்து சரியானதா இல்லை, அவங்க வந்து திரும்பி வரமாட்டாங்க, நீ இங்க இருந்து போயிட்டா கண்டிப்பா வந்து உனக்கு மீண்டும் விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும், அதனால நீ வந்து விஜய் கூட இருக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பேசி கொண்டு வரலாம் வெண்ணிலாவை. இந்த மாதிரிதான் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம வெண்ணிலா வந்து அவங்களுடைய பழைய விஷயங்களை நினைக்கும் போது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விஜய் வந்து நம்ம இவ்வளவு தூரம் ஆன பிறகு நம்ம கேர் எடுத்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஏன் வந்து வெளியில போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல காவேரி மட்டும் இல்ல, எந்த ஹீரோயின் அதர் ஹீரோயினை வந்து காமிச்சாலுமே அதாவது ஒரு பொண்ணா வந்து அவங்க வந்து அவங்க லவர் பழைய லவருடைய மனநிலையெல்லாம் புரிஞ்சிட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காவே வந்து அவங்களோட மைண்ட்ல வந்து விஜய் அப்படின்னு செட் ஆயிடுச்சு. அதை வந்து மாத்திக்கிறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. அதுதான் இதாக போகுது. இன்னைக்கு சீரியலை பொறுத்த வரைக்கும் விஜயும் வந்து நம்ம காவேரியும் பேசுறது வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அது நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. கியூட்டா நிறைய மூமெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கடைசியா வந்து கூட வீடியோ காலில் வந்து கிஸ் கேட்பாரு, அவர் அதை வந்து தவிர்ப்பாங்க, அவங்க இருந்தாலும் வந்து வெட்டப்பட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே மாதிரி நாளைக்கு இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ நம்ம மீண்டும் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் வந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.